பெய்டு ப்ரொமோஷன் போட்டு நம்மளை முடிச்சுட்டானுங்க. அதாவது இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணாலே 2 நாளாவே எல்லாருமே இந்த ஒரு படத்தை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. அப்படி அந்த படத்துல என்னதான் இருக்குன்னு ஒரு வழியே இன்னைக்கு படத்தையுமே பார்த்தாச்சு. சத்தியமா சொல்றேன், மை டியர் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ், எல்லாருமே நம்மளை நம்பி தான் 190 ரூபா கொடுத்து அந்த படத்துக்கு போறாங்க. ஸோ நம்ம கொஞ்சமாவது ஹானஸ்ட் ரிவ்யூ போடணுமா இல்லையா? அதை விடுங்க, அது எல்லாமே பெய்டு ப்ரொமோஷன்ஸ் தான். ஸோ அதனால அது அப்படிதான் இருக்கும். ஸோ அதை யாருமே நம்ப வேணாம். தமிழ் சினிமாவில் இந்த படம் ஒரு டிஃப்ரெண்டான ஃபிலிமா இருக்கும்னு நினைச்சா படம் எடுத்தவங்களே அப்படி நினைச்சுக்க வேண்டியதான். இந்த ஒரே இடத்துல 20 நிமிஷமா கேமரா வைக்கிறது, இந்த லைவ் சவுண்டா எடுக்கிறது, அங்கங்க பயன்படுத்துற மாதிரி சீன்ஸ், இந்த மாதிரி எல்லாமே நம்ம நிறைய படங்களை பார்த்துட்டோம். ஏன் நம்ம ப்ளூ சட்டை மாறன் இயக்குன ஆன்டி இண்டியன் படத்துல கூட நம்ம பார்த்துட்டோம். படத்தை பத்தி சொல்றதுக்கு பெருசா ஒண்ணுமே இல்லை. நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நீங்க ஆல்ரெடி அந்தந்த படங்களை பார்த்துருந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ஒரு பெரிய டிஃப்ரெண்டான ஃபிலிமாவே இருக்காது. ஓவரால் படத்தை பாருங்க, ஓவர் ஐ பண்ணி படத்தை பார்க்காதீங்க. தேங்க்யூ ஸோ மச், பாய். ஏன்டா வந்தேன்னு நினைக்கிறேன். நீங்க ப்ரோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? படத்துல பேயே காட்டலையே. ஃபைனலி இதுதான் படம். படம் யாருக்குமே பிடிக்கல. ஸோ பெய்டு ப்ரொமோஷன் பார்த்துட்டு தான் எல்லாரும் போயிருப்பீங்க. நாங்களும் அப்படி தான் வந்தோம். டாட்டா பாய்.